டீ குடிக்க 10 நிமிஷம் பஸ் நின்னாலும் கொஞ்சம் யோசிங்க மக்களே. ஓட்டலில் பேருந்து நின்றபோது லேப்டாப் அபேஸ். நம்முடைய பொருட்களை நாம் தான் பாதுகாக்க வேண்டும், பிறரிடம் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்வதை தவிர்த்து விட வேண்டும். ஏனென்றால் அப்படிதான் இருக்கிறது காலம். உழைத்து வாழுவதை விட ஸ்மார்ட் ஒர்க், திருட்டு, கொள்ளை போன்ற வேலைகளை செய்து பெரிய ஆளாக வருவதைத்தான் தற்போதுள்ள இளைஞர்கள் நினைக்கிறார்கள். மாட்டிக்கொண்டாலும் பரவாயில்லை, இல்லை என்றால் மஜாதான் என நினைத்த இளைஞர்கள் செய்யும் வேலை நம்மை அதிர்ச்சி அடைய வைக்கிறது. ரயிலில் டிக்கெட் கிடைக்காத பலர் ஆம்னி பேருந்துகளில் தான் இப்போது பயணிக்கிறார்கள். இரவில் தூங்கினால் காலையில் எழுந்து பார்க்கும் போது எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு போய் இறங்கி விடுகிறோம். இதேபோல் சொந்த ஊரில் இருந்து வேலைக்காக சென்னைக்கோ, பெங்களூருக்கோ அல்லது கோவைக்கோ புறப்பட்டால் விடியும் காலை அந்த நகரத்தில் இருக்கிறோம். எந்த அலுப்பும் இல்லாமல் குடும்பத்துடன் சொகுசு வசதியுடன் பேருந்துகளில் பயணிக்க முடிவதால் ஆம்னி பேருந்துகள் தான் தற்போது குடும்பமாக செல்வோருக்கு விருப்பமான ஒன்றாக உள்ளது. அதேபோல் ரயில்களில் எந்த ரயிலில் யார் ஏறுவார்கள், யார் இறங்குவார்கள் என்பது தெரியாது என்பதுடன் திருடி செல்வோர்களோ என்ற பயமும் பயணிகளுக்கு சில நேரங்களில் ஏற்படும். சாதாரண படுக்கை வசதி ரயில்களில் செல்வோர் உடைமைகளை யாரும் திருடி விடுவார்களோ என்ற பயத்துடனே பயணிப்பார்கள். ஆனால் ஆம்னி பேருந்துகளில் அப்படி இல்லை. திடீரென யாரும் வந்து ஏறி உடைமைகளை திருடிவிட முடியாது. ஏனென்றால் பேருந்துகளில் நடத்துனர் மற்றும் டிரைவரை மீறி யாரும் ஏற முடியாது. அப்படியே ஏறினாலும் சிசிடிவி கேமராக்கள் இருக்கும் என்பதால் தப்பவே முடியாது என்றுதான் இருக்கும். இதனால் ஆம்னி பேருந்துகளில் பொதுவாக திருட்டு சம்பவங்கள் அபூர்வமாகவே நடைபெறும். இந்த சூழலில் பெங்களூரில் இருந்து கோவை வந்த ஆம்னி பேருந்தில் நடந்த சம்பவம் ஆம்னி பேருந்து பயணிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்படியும் கூட நடக்குமா என்ற கேள்வி பயணிகள் மத்தியில் எழுந்துள்ளது. கோவை முதல் பெங்களூர் வரை நாள்தோறும் இரவு நேரங்களில் அரசு மற்றும் பல்வேறு தனியார் சொகுசு பேருந்துகள் இயங்கி வருகிறது. இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதி பெங்களூரில் இருந்து கோவைக்கு படுக்கை வசதியுடன் கூடிய ஆம்னி பேருந்து வந்து கொண்டிருந்தது. அப்போது தேநீர் அருந்துவதற்காக வரும் வழியில் பேருந்துகள் நின்று செல்லும் இரவு நேர உணவகங்களின் ஒன்றில் பேருந்து நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அப்போது இளைஞர் ஒருவர் ஏறி அங்கு பயணிகளின் படுக்கை அறைகளை ஒவ்வொன்றாக தேடி அதில் ஒரு பயணியின் படுக்கையில் வைத்திருந்த லேப்டாப் பேக்குகளை எடுத்து மாட்டிக்கொண்டு அந்த பேருந்தில் இருந்து இறங்கி சென்றுள்ளார். இந்த காட்சி அந்த பேருந்தில் பொருத்தப்பட்டு இருந்த சிசிடிவி கேமராவால் பதிவாகி உள்ள நிலையில் தற்போது அந்த வீடியோ காட்சி இணையத்தில் வெளியாகி இரவு நேர சொகுசு பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சிசிடிவி காட்சிகள் தான் தற்போது இணையத்திலும் ஊடகங்களிலும் வேகமாக பரவி வருகிறது. இந்த வீடியோவை பார்த்த பயணிகள் ஆம்னி பேருந்தில் பயணிக்கும் போதும் உஷாராக இருக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் அனைத்து பேருந்துகளிலும் இதுபோன்ற சிசிடிவி கேமராக்களை பொருத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பயணிகள் தெரிவித்துள்ளனர்.